வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எல்லாம் எடுத்துக்குங்க. ஆர்த்தி, அத வாங்கிக்கோ. ஹலோ, அப்படியா? கிளையண்ட் மீட்டிங்கா? இதோ வரேன். கிளையண்ட் வெயிட் பண்றாங்களா? ஓகே, வாங்க வந்து கொடுங்க. மாப்பிள்ள, வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட். ஒரு நிமிஷம் மாமா. இதோ இருக்கு மாமா. தேங்க்ஸ் மாப்பிள்ள. மாமா, ஆபீஸ்ல ஒரு கிளையண்ட் வெயிட் பண்றாங்க. நான் வரேன் சத்யா, நீ பொறுமையாவா? சரிங்க. வரேன் மாமா. சரி மாப்பிள்ள. வாங்க. என்ன சத்யா, என்ன நெத்தில குங்குமம் இல்லாம இருக்கு? நெத்தில இருந்ததேமா. மேனேஜர் சார், கிளையண்ட ஹேண்டில் பண்ணுங்க. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. ஓகே. என்னடி இது? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க, பாருங்களேன். இத்தனை வருஷமா நலன் பெரியப்பாக்கு ஆர்த்தி ஒரே பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு சத்யான ஒருத்தி எங்க இருந்து முளைச்சா? அவளையும் தான் பொண்ணுன்னு பெரியப்பாவும் பெரியமாவும் மாத்தி மாத்தி சொல்றாங்களே. என்னமோ ஒரே மர்மமா இருக்குடி. நம்ம ஊர்ல இருந்து எப்பயாவது தான் பெரியமா பெரியப்பாவை பார்க்க வரோம். இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு எங்க தெரியுது? ஃபங்க்ஷன் முடியட்டும், பெரியமாவை நேரடியாவே நான் கேக்குறேன். சரிதான், பாப்பலாம். என்ன எல்லாரும் ஒரே பொண்ணுன்னு சொல்றாங்க? கிராண்டா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்க ஒரே பொண்ணு ஆர்த்தியோட பர்த்டே ஃபங்க்ஷனை வைப்பீங்கன்னு பார்த்தா வீட்ல இவ்வளவு சிம்பிளா வச்சிட்டீங்க. ஏய், உனக்கு அக்காவா? யார சொல்ற? புதுசா இருக்கே. ஆர்த்தி உங்களுக்கு ஒரே பொண்ணுன்றதுனாலதான் அவங்க இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அர்ஜுன், அர்ஜுன், நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன், என்ன விஷயம்? சத்யா, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன கேட்ட? புரியல. என்கிட்ட இருந்து நீ எந்த விஷயத்தையாவது மறைச்சிருக்கிறியா? அத பத்தி பேசணும்னு நினைக்கிறியா? அப்படி
அப்படி ஏதாவது சொல்லாம இருந்து சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்ப சொல்லிரு. என்ன அர்ஜுன், திடீர்னு நடுராத்திரில எழுப்பி இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் எழுப்பல, நீ அதான் கண்ணு முடிச்ச. அதனாலதான் கேக்குறேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா?